என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேசுகிற போது அவர்கள் ஒரு 1000 கோடி இருந்தால் தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வெறுப்புல சொல்லுவார், அது சாத்தியமில்லை, யாரும் 1000 கோடியை வச்சுட்டுலாம் கட்சி ஆரம்பிக்கல. நடிகர் விஜய்க்கு மாற்றாக இவர் வருவாரா? அது சாத்தியமில்லை. அது தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை தராது. பாரதிய ஜனதாவில் இருந்து கொண்டு நான் அந்த கொள்கைக்கு மாறுபட்டவன், நான் ஒரு தனி சித்தாந்தவாதி, எனக்கு ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி இருக்கு அப்படிலாம் அவர் பேசினால் அது சரி வராது. நேயர்களே, ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியில் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலையை பற்றி. இன்று செவ்வாய்க்கிழமை அவர் பாரதிய ஜனதா தலைவர்களை டெல்லியில் சந்திக்க போகிறதாகவும், அப்போ அவர் பாஜகவிற்கு முன் வைக்கக்கூடிய 2 கேள்விகள் அப்படிங்கிறது என்ன, இந்த 2 தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படும். ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி முதலான விஷயம். இன்னும் சில விஷயங்களை அவர் பேச போகிறார். ஐடியாலஜிக்கல் பியூரிட்டினா என்ன, அவர் பாரதிய ஜனதாவுக்கு முன்னால் இன்று டெல்லியில் எழுப்ப போகிற நிதின் நபீனுக்கு முன்னாடி வைக்க போகிற கேள்வி என்ன. தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகளும், யூகமாக 2ஆம் நிலை தொலைக்காட்சிகள் எல்லாம் ரொம்ப அத்தன்டிசிட்டியோடு இருக்கக்கூடிய தலைமுறைகளும் கூட இந்த செய்தியை பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அப்போ அண்ணாமலை நேற்று உண்மையிலே மறுத்திருக்கணும். அந்த மாதிரிலாம் கிடையாது, யூகத்திற்கு நான் பாரதிய ஜனதாவோடு தொடர்கிறேன் என்று சொல்லியிருந்தா அந்த சந்தேகம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, 2 நாட்கள் பொறுத்துக்குங்கோ அப்படின்னார். இன்னைக்கு 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2/6/2026, நாளை 3 புதன்கிழமை, வியாழக்கிழமை அவருக்கு பிறந்த நாள் ஜூன் 4ஆம் தேதி. அன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்க முடியுமோ நினைங்க, அதை அப்போ சொல்கிறான்னு ரொம்ப பொலைட்டாக நேற்று பதில் சொன்னார். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு என்ன டவுட் வரும், சரி அண்ணாமலை ஏதோ ஒன்று முடிவெடுத்து விட்டார், அப்படி ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன், நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இதற்கு விடை தேடும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்று காலை ஆங்கில நாளிதழின் செய்தி 2 விஷயங்கள். ஒன்று ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி, 2வது விவகாரம் அவர் அந்த ஐடியாலஜிக்கல் பியூரிட்டியை அடைவதற்கு முடியவில்லை என்றால் அவருக்கு விடை கொடுப்பது. இந்த 2 விஷயம்தான் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் வைக்க போகிறார். அது முதலாவது விஷயம் என்னவென்றால், எனக்கு ஒரு 7 ஆண்டு தன்னாட்சியாக சுயாதீனமான உரிமைகள் கொடுத்துடணும், எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா வாய் திறக்கக்கூடாது. முதலாவது கண்டிஷன் என்ன, அண்ணாமலை சுயாதீனமாக நான் மட்டுமே முடிவெடுப்பேன், நான் மட்டுமே கூட்டணியை தீர்மானிப்பேன், நான் மட்டுமே எல்லாம் செய்வேன், 7 வருஷம் ஒரு அட்டானமஸ் பாடியாக நான் இயங்குவேன், எனது அதிகாரம் ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கணும், உள்ள எதுவுமே உள்ள நுழையக்கூடாது, ஜுடிஷியரி மாதிரி அவர் சொல்றது. இது முதலாவது கண்டிஷன். அப்படி நீங்கள் எனக்கு 7 வருஷம் கொடுக்க மறுத்தால், இல்லை அதெல்லாம் தர முடியாது, பாரதிய ஜனதா அப்படி யாரையும் தனித்துவமாக வைக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்தால் என்ன செய்யணும், எனக்கு நல்ல முறையில் வெளியே போவதற்கு அனுமதி தர வேண்டும். இந்த 2 தான். முதலாவது 7 ஆண்டுகள் யாரும் தலையிடாத ஒரு சுயாதீன அமைப்பாக எனக்கு, நான் தான் ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த பார்ட்டி. தமிழ்நாட்டில் நான் தான் முடிவு எடுப்பேன், நான் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கூட்டணி வச்சாலும் சரி, பிரச்சாரம் பண்ணாலும் சரி, யாரை பதவியில் போட்டாலும் சரி, டெல்லியிலேருந்து யாரும் தலையிடக்கூடாது. அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, பியூஷ் கோயலாக இருந்தாலும் சரி, யாரும் தலையிடக்கூடாது. இது முதல் கண்டிஷன். 2வது, அதில் ஐடியாலஜி அவர் தான் பேசுவார், அதுலேயும் இன்னும் தான் பேசணும்னு சொல்லக்கூடாது. 2வது, அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கின்றேன், ஒரு ஐபிஎஸ்ஸாக ஒரு காவல் போலீஸ் துறையில் இருந்த நான் விடைபெறுகிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்த இவ்வளவு கால ஒத்துழைப்பு, எனக்கு கொடுத்த கண்ணியம், மேன்மை எல்லாவற்றையும் நான் பெரிதும் மதித்து உங்களுடைய அனுமதியோடு விடைபெறுகிறேன். இதுதான் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்று காலை சொல்றது. 2 செய்தி.
இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, அண்ணாமலையை பற்றி பிரச்சனை தான். இதுக்கு கொடுப்பார்களா என்றால் அநேகமாக 99% அது ஒரு கஷ்டம்தான். ஏன் பிரச்சனை? அண்ணாமலையை விட மூத்த தலைவர்கள், அண்ணாமலையை விட படித்தவர்களும் இருக்கிறார்கள். டாக்டர் தமிழிசை இருக்கிறார்கள், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க? வானதி இருக்கிறார், எல்லாருமே இருக்கிறார். நிர்மலா சீதாராமன், குருமூர்த்தி, இவர்களெல்லாம் ஒரு வயதில் குறைந்த ஒருவர் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டு, எல் முருகன் மினிஸ்டர்ஸ் இருக்கார், எல்லாரும் இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுங்கன்னா அது 7 வருஷம். இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கிறது. அப்புறம் அண்ணாமலைக்கு இன்னொரு பிரச்சனைனா, அவர் எப்போதும் ஹிந்துத்துவாவுடைய ஐடியாலஜியாக கட்சியை வழி நடத்தலை. எப்போமாவது ரேராக பேசுவாரே தவிர, நான் ஏற்கனவே பலமுறை சொல்கிறேன், அவர் தமிழ் மண், தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய நிர்வாகம், தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம், தமிழ்நாட்டில் ஊழலற்ற நிலை, தமிழ் மொழிக்கான வளர்ச்சி, தமிழ் மொழிக்கான அடையாளம், இப்படித்தான் அவர் பேசுவாரே தவிர, ராமன் ஏன்னா அயோத்தியா, ஏன்னா இஸ்லாம் வெறுப்பு, இப்படிலாம் அவர் பேசுறதில்லை. இது பாஜகவினுடைய கோர் ஹிந்துத்துவாவுக்கு எதிரானது. நல்லா புரியுங்க. இடையிடையே இந்த திருப்பரங்குன்ற விஷயங்களெல்லாம் லைட்ஸாக பட்டும் படாமையும் பேசுவாரே தவிர, அவர் இயற்கவிலே தமிழ்நாட்டில் தமிழ் மண் சார்ந்த இன்க்ளூசிவ்னஸ் பாலிசி, அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர் ஒரு அரசியலை செய்ய முனைந்தார். அதில் அவர் இப்பொழுது இடசங்கத்தை சந்தித்திருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தில் ஒரு மூத்த RSS தலைவர் பேசுகிற போது அவர்கிட்ட ஒரு 1000 கோடி இருந்தால் தான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வெறுப்பில் சொல்லுவார், அது சாத்தியமில்லை. யாரும் 1000 கோடியை வச்சுட்டுலாம் கட்சி ஆரம்பிக்கலை. டாக்டர் எம்ஜிஆரோ அவர்களெல்லாம் பெரும் 1000 கோடிகளை வைத்து கட்சி ஆரம்பிக்கலை. சீமானும் 1000 கோடியை வைக்கலை. விஜய் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு, அவரும் ஓட்டுக்கு காசே கொடுக்கல. இப்போ இந்த காலகட்டத்தில் அண்ணாமலையினுடைய இந்த சிந்தனைக்கு காரணம், அவர் ஒரு நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுவும் சுயாதீன எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ அவருக்கு பிஜேபி சரியாக இருக்காது. பிஜேபி முதலில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு முதலாவது ஒன்று தான் கேள்வி, ரெண்டாவது விடை கொடுப்பது, இந்த ரெண்டும் தான். அது அவர் என்னதான் பாரதிய ஜனதாவிலிருந்து தமிழை பேசினாலும், தமிழ்நாட்டை பேசினாலும், அவர் பாஜக தான். அது தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை தராது. பாரதிய ஜனதாவில் இருந்து கொண்டு நான் அந்த கொள்கைக்கு மாறுபட்டவன், நான் ஒரு தனி சித்தாந்தவாதி, எனக்கு ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி இருக்குது, அப்படிலாம் அவர் பேசினால் அது சரி வராது. அவரை முழுவதும் மோடியினுடைய ஆட்களாக தான் பார்ப்பார்கள். அமித்ஷாவினுடைய கொள்கை அது சாத்தியமில்லை. இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸிக்யூட். இரண்டாவது மோகாரம், நடிகர் விஜய்க்கு மாற்றாக இவர் வருவாரா? அது சாத்தியம் இல்லைங்க. எல்லாரும் வருவாருன்னா நாஞ்சில் சம்பத்து தான் வரணும். நல்ல பேசக்கூடியவர், அடுக்குமொழி, அது மாதிரி இவர் பேசக்கூடியவர் அப்படிங்கிறத தாண்டி அது மட்டுமே கிடையாது. இப்போ அவர் ஒரு ஜென்ஸ் இளைஞர்கள், அவர்கள் ஒரு 41% தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்கள் தேர்ந்தெடுத்தது சாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, ஒருவேளை அண்ணாமலை பாரதிய ஜனதாவினுடைய அடையாளமே இல்லாமல் ஒரு தனி அமைப்பாக, ஒரு ஐபிஎஸ்ஸாக, ஒரு சகாயத்தை போன்று புரட்சி ஏற்படுத்த முயன்றிருந்தால் அவர் வந்திருப்பார். இப்பொழுது அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவுடைய சேரும் சகதியும் இருக்கிறது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பாஜக ஒரு மதவாத கட்சி, பாஜக ஒரு வெறுப்பு கட்சி, பாஜக எந்த எல்லைக்கும் போகிற கட்சி. ஆட்சி மாற்றத்திற்காக பணம் கொடுப்பார்கள், ஆட்களை தூக்குவார்கள், கட்சியை உடைப்பார்கள், ஐடியாலஜியை பேஸ் பண்ணி சுயாதீனமாக ஜுடிஷியராக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையும் செயல்பட விடமாட்டார்கள் என்பதெல்லாம் பாஜகவின் அடையாளம். அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ அந்த அடையாளத்தில் ஒருவராக இருந்து கொண்டு விஜய்க்கு இவர் வருவார் என்பது நகைமுறை. அது ஏற்றுக்கொள்ளவே சாத்தியமில்லை. அதனால் அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு வரும் என்றால், அவரை பொறுத்தவரை இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய முதலாவது கோரிக்கை சுயாதீனமாக அனுமதிப்பது என்பது சாத்தியமில்லை. இரண்டாவது கோரிக்கை, சுயாதீனமாக அவர் அனுமதிக்கப்பட்டாலும் அவர் பாஜகவினுடைய நிலையில் உட்கார்ந்து கொண்டு தமிழ் சமூகத்தை ஒன்றிணைப்பதும் சாத்தியம் அல்ல. சரி, விஜய்க்கு மாற்றாகலாம் அவர் கிடையாதுங்க, அது வாய்ப்பே இல்லைங்க. விஜய் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஏதோ கொஞ்சம் வரலாமே தவிர, விஜய்க்கு மாற்றா யாருமே இல்லை.
ஃபர்ஸ்ட் பேட்டில் 35% எடுத்துட்டார்ல. எம்ஜிஆர் அவர்களே 33% தான். திரு விஜய் அவர்கள் 35%, 34.9. இது மாதிரி தெரியாமல் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா, அநேகமாக இன்று செவ்வாய்க்கிழமை பாரதிய ஜனதா வில் கன்சிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னை நல்ல முறையில் அனுமதிக்க வேண்டும். ஆனால் கடைசி வரை அவர்கள் ஒட்டு போடுவதற்கு முயற்சிப்பார்கள், கட்டு போடுவதற்கு முயற்சிப்பார்கள். ஏன்னா இப்பொழுது முறிந்த கை, இது முறிந்து விட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனித்து செயல்பட அவருக்கு அனுமதி மறுத்தது, இடத்தை கொடுக்க மறுத்தது, தமிழ்நாட்டு தலைவராக இருந்த நீக்கினது, சிறிய பதவிகளாக ஒரு 6 தொகுதிகளை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தது, எடப்பாடியுடைய சொல்ல ஃபியூஸ் கோயில் அமித்ஷா கேட்டது, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சங்கடம். கல்யாணராமன் அவர் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டை வைத்தது, மாரிதாஸ் போன்றவர்கள் எழுதியது, வட இந்தியாவிலே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது, இதெல்லாம் அவருக்கு பெரிய மனமுறிவு. இது மட்டுமல்ல, இதெல்லாம் அவர் சொல்ல போவதில்லை. அதனால் இந்த மாதிரி பல செய்திகள், என்டிடிவியும் சரி, எல்லாமே ஒரு செய்தியை வெளியிடும்போது அந்த செய்தியில் உள்தரம் இருக்கும். இப்போ ஒரு செய்திகள், இப்போ நீங்கள் பாருங்கள், வலைத்தளங்களில் பேசுகிறவர்களுடைய செய்திகளை நாம் எடுக்க முடியாது. நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், அவர்களுக்கு வேண்டிய தோழர்கள்லாம் விமர்சிப்பாங்க, அவருக்கு ஆதரவாக எழுதுவாங்க. அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ஆனால் தேசிய ஆங்கில நாளிதழ்கள் அதை ஒரு விவாதமாக நடக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற போது இவர் மூலம் சில செய்திகள் கசிந்திருக்கிறது. ஆகவே தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்போ நான் நிகழ்ச்சியில் இறுதியாக வந்துட்டேன். அண்ணாமலையால் வைக்கப்பட்ட கண்டிஷன் நம்பர் 1, 7 வருஷம் சுயாதீனமாக என்னை அனுமதிக்க வேண்டும். கூட்டணி கிட்டணி ஆள் நியமனம் எல்லாமே நான் தான். இதுக்கு பாஜக அனுமதிப்பார்களா? மத்திய தலைமையை பொம்மையாக்கிவிட்டு மாநில தலைமை சுயாதீனமாக எனக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் அதை வழிநடத்துவேன், நான் தான் அதை அமல்படுத்துவேன், நான் தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பேன், நான் தான் ஆட்களை நியமிப்பேன், நான் தான் கூட்டணி வைப்பேன், நான் தான் பிரச்சாரம் செய்வேன், இப்படி சொன்னால் அது சாத்தியமில்லை. 2வது, அப்படி இல்லைன்னா என்ன அனுமதிங்க, நான் கட்சி விட்டு போகிறேன், எதுக்கு இவர் அனுமதிக்கணும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்று செவ்வாய்க்கிழமை அவர் பேச போகிறார். இப்போ இந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் யூகித்து பாருங்க, இது செய்தியை யூகித்து பாருங்க. அவர் வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சியை சொல்கிறார். ஏன்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க, இதை அனுமதிக்கவும் முடியாது. ஒரு கட்சி தலைமை, தேசிய தலைமை எடுக்கிற முடிவை தாண்டி ஒரு மாநிலத்தின் தலைவனுக்கு மட்டும் இப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் பிஜேபி நிச்சயமாக வராது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இவருக்குடைய அரசியல் எதிர்காலம், ஒன்று பாரதிய ஜனதாவை விட்டு வெளியே வந்தாலும் இவர் மீது பாரதிய ஜனதாவில் இருந்தவர் தானே என்று இவருடைய ஒரு மனநிலை. சகாயத்தை போன்று, விஜயை போன்று மிஸ்டர் கிளீனாக இவர் இல்லை. டாக்டர் எம்ஜிஆர் போன்று மிஸ்டர் கிளீனாக இவர் இல்லை. இவர் பாஜகவின் ஆள் என்பது தெரியும். அதற்கு மேல் அவருடைய நிர்வாகங்கள், அவர் மக்களை அணுகக்கூடிய விவகாரங்கள், இதெல்லாம் வேறு மாதிரி இருந்தால் அவருக்கான கொஞ்சம் எதிர்காலம் இருக்கும். இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர்கள் சொல்கிறார்கள், இவர் கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் ஒரு வேல்யூபிள் பெர்சனாக உருவாகுவார். அது எடப்பாடியுடைய அதிமுகவுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். இவர் கொங்கு பகுதியில் ஒரு வேல்யூபிள் பெர்சனாலிட்டியாக உருவாகுவார். அதன் மூலமாக ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு ரீஜனல் பிராந்தியத்தில் ஒரு பகுதியில் கொஞ்சம் ஆளுமை செலுத்துவார். அவர் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு உதவலாம். திராவிட கட்சிகளோடு அவர் கூட்டு சேருவார், அதிமுகவோடு சேருவார், திமுகவோடு சேருவார், விஜயோடு சேரலாம், எல்லோரோடும் சேரலாம். எனது அவர் இந்துத்துவா இல்லை, இதைத்தான் அவர் பார்க்குறார். அவருக்கு என்ன இந்த குன்னா, நீண்டகால லாபம் நமக்கு தராதுங்க. ஒரு கடையை வைக்கும்போது நீண்டகால லாபம் கிடைக்காது. அதனால் பிஜேபி கிடைக்காதுங்கிறது அவர் முடிவு பண்ண டெட்டர்மினேஷன், அவருடைய டெட்டர்மைன்ஸ் வெரி கிளியர். பிஜேபியால் நமக்கு லாபம் இல்லை. எவ்வளோ வருஷம் போராடினாலும், உழைத்தாலும், கலைத்தாலும் இந்த மாநிலம் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்காது. பைபிளில் சொல்கிற மாதிரி நல்ல கனிகள் அவருக்கு கிடைக்காது. அநேகமாக இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியினுடைய அவர் வெளியே வந்து விட்டாருன்னு சொல்ல மாட்டேன், வெளியே வரலன்னு சொல்லலை. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய இந்த 2 செய்திகள் அவருக்கு வலுவாக இருக்கிறது. தமிழ், தமிழ்மண், தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், பெரியார், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழர் நாகரிகம், இப்படித்தான் அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம், தமிழ்நாட்டுடைய ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, இதை தான் அவர் பேச போகிறார். இந்துத்துவா, அயோத்தியா, ராமர்,
சமஸ்கிருதம்லாம் அவர் பேசலை இதுவரைக்கும், இனியும் பேச போகிறதில்ல. அவருக்கு ஐடியாலஜிக்கலாகவே ஒத்து வரல. இந்துத்துவானுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய மற்றொரு செய்தி, ஆழமான கோர் அந்த திட்டம் அவருக்கு நேர் எதிராக இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. பாரம்பரிய இந்துத்துவாவோடு அவர் பொருந்தவில்லை. தமிழில் அதை நான் சொல்கிறேன். பாரம்பரிய இந்துத்துவாவுடைய ஐடியாலஜியோடு அவர் பொருந்த மாட்டார், பொருந்தவில்லை என்பதையும் சுட்டி காட்டுகிறார். இன்று செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இன்று மாலை வரக்கூடிய செய்திகளோடு நான் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.